இது விடியல் ஆட்சியாக அமையும்னு சொன்னோம். மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இருட்டில் கிடக்கும் எதிர்க்கட்சிகள் விடியல் எங்கன்னு கேட்கிறாங்க. விடியல் தரப்புறதா சொன்னது மக்களுக்கு தானே தவிர மக்களுக்கு எதிரானவங்களுக்கு அல்ல. விடியலை பார்த்தா அவங்களுக்கு கண் கூசத்தான் செய்யும். மாதந்தோறும் 1,14,00,000 சகோதரிகள் 1000 ரூபாய் உரிமை தொகை பெறுகிறார்களே, அப்போ அவங்க முகங்களை பாருங்க, அதுல தெரியும் அந்த மகிழ்ச்சி தான் விடியல் ஆட்சி. மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணம் என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வர் திட்டம். பயிற்சி பெற்ற பல லட்சம் மாணவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைச்சிருக்கு. புதுமை பெண் திட்டம் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டம் மூலமா மாணவிகள் கல்லூரிக்கு வர்றது 30 விழுக்காடு அதிகமாக இருக்கு. தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குகிறோம். மாதந்தோறும் 2,72,000 மாணவ மாணவியர் வாழ்க்கையில விடியலை ஏற்படுத்தி இருக்கிறோம். அரசு பள்ளியில படிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில படிச்சவங்களுக்கும் புதுமை பெண் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறோம். ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கோம். ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள 6 மாசத்துக்குட்பட்ட 76,705 பச்சிளம் குழந்தைகள் கண்டறியப்பட்டு அவங்களோட பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் அவங்க வீட்டுக்கே சென்று வழங்கப்பட்டுச்சு. காலை உணவு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். தினந்தோறும் காலையில 17,53,000 மாணவ மாணவியர் வயிறார காலை உணவு சாப்பிடுறாங்க. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்ல தொடங்கினா எதிர்க்கட்சிகள் கொஞ்சம் அதிகமான வேதனை அடைவாங்க என்பதை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். நான் போற இடமெல்லாம் கூடுகிற மக்களோட முகங்களை தெரிகிற மகிழ்ச்சி தான் விடியலின் அடையாளம்.